ஓம் நமோ வெங்கடேஷாய. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் நேற்று நைட் 10 மணி போல் க்யூவில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி காலையில் 9 மணிக்கெல்லாம் சுவாமி தரிசனம் பார்த்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆவரேஜாக டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 12லேருந்து 14 மணி நேரம் ஆகலாம். 300 தர்ஷனத்தில் இன்றைக்கி சுவாமி தரிசனம் பார்த்தவங்க 3 மணி நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாங்க. இந்த மாதம் பௌர்ணமி கருட சேவை கிடையாது, அத்தியாயனோத்சவம் இருக்கிறதுனால ஆஃப்லைனில் ரூம் எடுக்கணும் அப்படின்னா நம்மக்கிட்ட 300 தரிசன டிக்கெட் குறைஞ்சது 2 பேருக்கோ, இல்லை ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் குறைஞ்சது 2 பேருக்கோ புக் பண்ணியிருந்தால் ஈஸியாக ரூம் எடுத்துக்கலாம். தர்ஷன் டிக்கெட், அந்த தர்ஷன் டிக்கெட்டில் யார் பேரில் புக் பண்ணிக்கிறீங்களோ அவங்க ஆதாரோட க்யூவில் நின்று ரூம் எடுத்துக்கலாம். தர்ஷன் டிக்கெட் எதுவும் புக் பண்ணலை, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் வர்ற பிளானில் இருக்கோம், எங்கே ஸ்டே பண்ணலான்னா பில்கிரிம் அம்யூனிட்டி காம்ப்ளெக்ஸ் PEC 1, 2, 3, 4, 5ல் காமன் ஹால், காமன் லாக்கர் எடுத்து ஸ்டே பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் தீம் டெக்கரேஷன் ரொம்ப அழகாக பூக்களாலும் பழங்கள் கான் சோளத்தாலும் செய்திருக்காங்க. திருமலைக்கு வரீங்க அப்படின்னா இது பார்க்குறதுக்கு தர்ஷன் டிக்கெட்லாம் கிடையாது, ஸோ அவசியம் பாருங்கள். பக்தி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க. லட்டு கவுண்டரில் பக்தி நீங்கள் கேட்குற பக்தி தீந்துருச்சு அப்படின்னா ராம்பகிச்சா பஸ் ஸ்டாண்ட் கவுண்டர் இருக்குது, அங்கே கேட்டு பாருங்கள். நேற்று ஒயிட்டு ப்ளூ க்ரீன் சொல்லிட்டு எல்லாமே அவைலபிளாக இருந்தது. ஊதுபத்தி ஜனவரி மாதத்தில் திருமலாவில் நடக்க இருக்கிற முக்கியமான விழாக்கள் பற்றி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஜனவரி 4ஆம் தேதி பிரணயகால மகோத்சவம் மத்தியானம் 3 மணி போல் வடகிழக்கு மாட வீதியில் இந்த வைபவம் செய்வாங்க. ரொம்ப விசேஷமாக இருக்கும். மலையப்ப சுவாமி மாட வீதி உலா வருவார். தாயார் 2 பேரும் வைபவோத்சவ மண்டபத்துலேருந்து டைரெக்டாக எதிர்க்க நின்று அந்த விசேஷம் ரொம்ப நல்லா செய்வாங்க. நீங்கள் திருமலையில் இருந்தீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி மத்தியானம் மிஸ் பண்ணாமல் கேலரியில் இருந்தாலே பார்க்கலாம். ஜனவரி 8ஆம் தேதி பெத்த சாத்து முறை. ஜனவரி 12ஆம் தேதியோட அத்தியாயனோத்சவம் முடியுது. ஜனவரி 13ஆம் தேதி மலையப்ப சுவாமி தாயாரோட திருமலை நம்பி சன்னதியில் எழுந்தருள்வார். ஜனவரி 14ஆம் தேதி போகி பொங்கல். ஜனவரி 15ஆம் தேதி மகர சங்கராந்தி. அன்னையிலேருந்து சுப்பிரபாதம் சேவா டிப் சேவாலாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஜனவரி 16ஆம் தேதி காணும் பொங்கல். மலையப்ப சுவாமி பார்வையிட்டு உற்சவ மண்டபத்தில் எழுந்தருள்வார். ஜனவரி 18ஆம் தேதி புரந்தரதாச ஆராதனை மகோத்சவம். ஜனவரி 23ஆம் தேதி வசந்த பஞ்சமி. ஜனவரி 25ஆம் தேதி ரத சப்தமி. நேற்று திருப்பதியில் சுவாமி தரிசனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 83,032 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.10 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 27,372 பேர். டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 20 மணி நேரம் ஆறதா டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் தர்ஷனத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, ஸோ சேவை ஃபுல்லாக கண்டினியூ பண்ண முடியல. டிடிடியிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.